Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு சீலிங் டிசைன்ல லைட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஆல்ரெடி நான் Sketchup ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதுல சீலிங் லைட் வேணும் அப்படினா ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். சின்னசா ஒரு 10 feet ரூட் போடுறேன். 10 feet. சோ இது மாதிரி போட்டுட்டு இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாப் வேணும் இல்லையா? சோ அதனால சின்னசா ஒரு 6 inches ஸ்லாப் போடலாம். 6 inches கொடுத்துட்டு offset எடுத்துக்கோங்க. offset எடுத்துட்டு 4 inches வால் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த வாலை வந்துட்டு ரெண்டு பக்கத்துல லைன் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு ப்ரெஸ் புல் எடுத்துட்டு 10 feet ஹைட் கொடுத்துடலாம். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள் எடுத்துட்டு இங்கேருந்து இந்த பக்கம் ஓகேயா. ஸோ இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு இதில் ப்ரெஸ் புல் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 4 inches கொடுக்குறேன். 4 inches கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆஃப்செட் எடுத்துகிட்டு ஸோ இது மாதிரி ஆஃப்செட் கொடுக்குறேன். ஃபால் சீலிங் வேணும் இல்லை என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ப்ரெஸ் புல் எடுத்துகிட்டு இது கொஞ்சம் அதே சேம் இதை வந்துட்டு இங்கே வர மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சீலிங் லைட் ப்ளேஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வியூவில் போயிட்டு டூல் பார்ஸ் போயிடணும். டூல் பாரில் போயிட்டு லைக் வீரே ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, வீரே லைட்டும் வீரே ஃபார் ஸ்கெட்சப் இது ரெண்டும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் லைட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெக்டாங்குலர் லைட்டை எடுத்துகிட்டு இந்த கார்னர்லேருந்து லைக் எப்படி அப்படின்னா இந்த கார்னர்லேருந்து சேம் ஆப்போசிட் கார்னருக்கு அப்படியே கொடுத்துருங்க. ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு செலெக்ஷன் பட்டன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு வீரேக் போயிடுங்க. ஸோ வீரேக் போனீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல லைட்ஸ்க்கு ஆப்ஷன் போனீங்க, அந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க அந்த ரெக்டாங்குலர் லைட் அங்கே வந்துடும் சரியா. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த லைட் செலக்ட் பண்ணால் இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. அது பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கத்தில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைட் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் அங்கே ரிஃப்ளெக்ஷன் வேணுமோ ஸோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடுத்த இன்டென்சிட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். இன்டென்சிட்டி வந்துட்டு நான் ஒரு 300 கொடுக்குறேன். 300 கொடுத்துட்டு இந்த இடத்துல போய்ட்டு ஆப்ஷனில் ஷேடோ மட்டும் ஆஃப் பண்ணுறேன். நான் இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு ஜஸ்ட்டு CPU குவாலிட்டி இருந்தால் போதும். ரொம்ப டிராஃப்ட் குவாலிட்டி கொடுக்குற சீக்கிரமாக ரெண்டரை தூக்கிறதுக்காக இப்போ ரெண்டரை மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைட் அவ்வளோதான் ரெடி ஆகிடும். சன்லைட் நான் ஆஃப் பண்ணல, அப்படியே தான் வச்சுருக்கேன். இட் வில் டேக் ஃபியூ மினிட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா. இதே மாதிரி 4 sides வேணும் அப்படின்னா 4 sides இதே மாதிரி ரெக்டாங்குலர் லைட் எடுத்துகிட்டு சேம் இன்டென்சிட்டி சேம் கலரை கொடுக்கணும். நான் ஜஸ்ட்டு பேசிக் குவாலிட்டி கொடுத்துருக்கேன், அதுக்கு இப்படி தெரியுது ஓகே. ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே எப்படி லைட் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் செஷன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் and press the bell icon to get the updated notifications.